வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹெட் பேண்ட் தான் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக நான் இன்னைக்கு வந்து 3 கிளாத் எடுத்திருக்கேன். அதுல ஒண்ணுல வந்து 12 இன்ச் லென்த்தும் 4 இன்ச் வித்தும் வச்சு சின்னதா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். 18 இன்ச் லென்த்தும் 8 இன்ச் வித்தும் வச்சு 2 பெரிய கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது எல்லா கிளாத்தையுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு நல்ல பக்கம் உள்ள வர மாதிரி வச்சு ராங் சைட் வெளியில வர மாதிரி வச்சு அடிச்சுக்க போறோம். நம்ம வந்து நல்ல பக்கம் வெளியில வர மாதிரி டர்ன் பண்றதுக்காக அடிக்கும் போது நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா லூப் டர்னர் யூஸ் பண்ணியோ இதை வந்து நல்ல பக்கத்தை திருப்பிடலாம். நான் இன்னைக்கு பின்னை வந்து எப்படி திருப்புறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த பின்னை அந்த ஒரு எண்ட்ல வந்து குத்திட்டு இந்த மாதிரி உள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து அந்த பக்கமா வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த பின்னை நம்ம இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த மாதிரி கிடைச்சிடும். இந்த இடத்த வந்து நீங்க அயர்ன் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் திருப்பி எடுத்துக்கலாம். நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் எலாஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சின்னதா பண்ணோம் பாத்தீங்களா, 12 இன்ச் லென்த்தும் 4 இன்ச் வித்தும் வச்சு ஒரு கிளாத் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா நம்ம ஓல் கிளாத்லயே 1/2 கிளாத் அளவுக்கு தான் வந்து எலாஸ்டிக் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி சுருக்கங்கள்லாம் அழகா வரும். நீங்க வந்து ஃபுல்லுக்குமே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது. அதே மாதிரி இந்த உள்ள விட்டுட்டு இந்த ஒரு ஓரத்துல வந்து இந்த எலாஸ்டிக் அட்டாச் பண்ணி நல்லா ரஃப் போட்டு எடுத்துக்கலாம். அதை அந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் விட்டோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல போட்டுக்கோங்க. பின் உள்ள இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளால அடுத்த எண்டை வந்து ஈஸியா எடுக்க முடியும். இப்ப இந்த பக்கமும் அதே மாதிரி நல்லா ரஃப் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் வந்து வெளியில அந்த கிளாத்தை விட்டு வராத மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நெக்கு பெருசா இருக்குன்னா கூட ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி பிளஸ் மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அந்தந்த ஷேப் கிடைச்சிடும். இப்ப அந்தந்த கிளாத்தை அந்தந்த எண்டோட புடிச்சு போறோம். எந்த கிளாத்தை மடிச்சோமோ அந்த கிளாத்தை இந்த மாதிரி செட் பண்ணி அதோட ஓரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கால் இன்ச்ச வந்து அந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண பாருங்க, அந்த கிளாத்தோட மடிச்சு விட்டுற போறோம். அதே மாதிரி ஆப்போசிட்ல பண்ணிக்க போறோம். ஒரு கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத்தோட எண்டை தான் வந்து நம்ம எடுத்துட்டு வந்து இது கூட அட்டாச் பண்ண போறோம். ஆப்போசிட் இருக்கிறத நம்ம அட்டாச் பண்ண போறது இல்ல. இந்த கால் இன்ச்ச வந்து இதுக்குள்ள மடிச்சு, அதாவது நம்ம அந்த எலாஸ்டிக் பண்ணதோட இதுவும் வந்து நல்ல பினிஷிங் கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா அடிச்சிடுறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஹெட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கோம்.